ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய நிபந்தனையோடு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் தேவனுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தேவன் எதிர்பார்க்கிற விஷயங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜீவிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். தேவனுடைய பெரிய அந்த தெய்வீக நன்மை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரும் என்பதில் ஐயமில்லை. இந்த அருமையான நாளில் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் வாக்குத்தத்தம் என்பது உபாகம புத்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். அதே அதிகாரத்தில் 19வது வசனம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவ, போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவ. கீழ்ப்படியாவிட்டா வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்கிறார். இதில் நான் இந்த போகையில் அப்படின்ற அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். நாம் எங்காவது ஒரு காரியமாக அலுவலாக போகும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய உயர்வை நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆசீர்வாதம் நாம் போகும்போதே இந்த ஆசீர்வாதம் நம்மோடு கூட வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தான் இந்த நாள் வார்த்தை. நம்ம ஒரு நல்ல காரியத்திற்காக சந்தோஷமாக புறப்பட்டு போகிறோம். அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிட்டா நம்முடைய மனசில் அவ்வளோ சந்தோஷம். இந்த குறிப்பிட்ட வசனம் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் போகும்போதே அந்த காரியம் ஆசீர்வாதமாக அமைந்து விட்டால் வரும்போது மகிழ்ச்சியோடு வருவீங்க. இப்போ நம்ம போகும்போது, நாம் பிரயாணப்பட்டு போகும்போது, ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது, ஒரு காரியத்தை நிறைவேற்ற போகிற சமயத்தில் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், நமக்கு ஒரு உயர்வு வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது? நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? அன்பானவர்களே, நிறைய நேரங்களில் நாம் எதிர்பார்த்து போகிறோம், இந்த காரியம் நடந்துடும், இது என் வாழ்க்கையில் நிறைவேறுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து போகிறோம். ஆனால் நம்முடைய அந்த பிரயாசம், நாம் போகிறது எல்லாம் வீணாக போயிடுது. ஒரு பெரிய வெற்றியை நாம் பார்க்க முடிகிறதில்ல, ஒரு பெரிய ஜெயத்தை நம்முடைய கண்கள் பார்க்க முடிகிறதில்ல. அன்பானவர்களே, நாம் போகும் பொழுது அவருடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் இனி ஒரு காரியத்தை முன்னெடுத்து செல்லும் போது அதில் வெற்றி இருக்கணும், அதில் ஜெயம் இருக்கணும். நான் தோற்று போயிடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். சில நேரங்களில் நான் புறப்பட்டு போகும்போது பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அங்கே போய் பார்த்தா ஏமாற்றமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் காணல் நீரை போல போயிடுது. காணல் நீர் பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் நடந்து போகும்போது காணல் நீர், அதாவது அந்த வெயில், அதனுடைய தோற்றம் ஒரு நீர்நிலை இருப்பது போல நம்முடைய கண்ணுக்கு தெரியும். ஆனால் போக போக அது போயிட்டே இருக்கும், பக்கத்திலே வராது. அது மாதிரி தான் இன்னும் கூட குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க. குதிரைக்கு கொம்பு கிடையாது, கொம்பு இருப்பது போல தோணும், ஆனால் கொம்பு இல்லை. நமக்கான நன்மைகள் அப்படியே குதிரை கொம்பா நமக்கு போயிடுது. கடைசி வரைக்கும் நம்ம அதை பார்க்க முடியாமல் போயிடும். சில நன்மைகளை பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போகுது. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் காரியம் எதுவும் வாய்க்காமல் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாத நிலையில் இருக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ போகையில் உனக்கு ஆசீர்வாதம் வருப்பா, நீ புறப்பட்டு போகும்போது என் ஆசீர்வாதத்தை உனக்கு நான் வைப்பேன், நீ ஆசீர்வதிக்கப்படுவ என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நான் போகும்போது ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் என்னெல்லாம் செய்யணும் பிரதர்? நம்பர் 1, வேத வசனத்தின் மேலே பிரிய வச்சு அந்த வேத வசனத்தை நம்முடைய இதயத்தில் நிறுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் போகும்போதே அவருடைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். எதை குறித்து நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்கள்? எதை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் விழுந்த உடனே அந்த துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறிடும், அந்த துக்கமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறிடும். நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். அவர்கள் துக்கத்தோடு போனாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து, அவருடைய இழப்பை குறித்து அவளுக்கு ஒரு துக்கம் இருந்தது. துக்கத்தோடு தான் அவருடைய பிரயாணம் இருந்துச்சு. அவர்கள் போகும்போது மிகப்பெரிய துக்கம். இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் பேசி கொண்டு போனார்கள். அவருடைய அந்த பிரயாணத்தில் அவர் போகையில் அவளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. என்ன ஆசீர்வாதம்? எதை நினைச்சு துக்கப்பட்டாங்களோ அதை நினைச்சு சந்தோஷப்படும்படி கர்த்தர் செய்தார். பைபிளில் இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது துவக்கத்தில் துக்கத்தோடு தன்னுடைய பிரயாணத்தை துவக்கின இந்த எம்மாவு சீஷர்கள்
முடியும் போது மகிழ்ச்சியாய் முடித்தார்கள். 24ஆம் அதிகாரம் லூக்கா 39, 40, 41 வசனங்கள். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறிடுச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு. அப்பா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார், நம்முடைய மெசியா உயிர்த்தெழுந்து விட்டார் என்று நம்பினார்கள். அவர்கள் போகையில் அவர்களுக்கு இருந்த துக்கம் மாறி அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 ஒருவரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமான என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவர் எரிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இயேசுவை அறிந்தார்கள். வேத வசனுடைய இருதயத்தில் வந்த உடனே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்துவிட்டது. அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அந்த வார்த்தையாக இருக்கிறவர் பேச துவங்கின போது அவருடைய கண்கள் திறவுண்டது. அவர்கள் அவரை அறிந்தார்கள். ஒரு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்ல கேட்கும்போது, தேவனுடைய வசனத்தை சொல்ல கேட்கும்போது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ், மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதில் ஐயமில்லை. ஆண்டவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், நம்முடைய சூழல்களை மாற்றுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கின்றார். வேத வசனங்கள் ஒவ்வொன்றிலும் உயிர் இருக்கிறது. நீங்கள் முதல் சங்கீதத்தை பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் காரியம் நான் போகும்போது வாய்க்கணும்னா வேத வசனத்தின் மேலே எனக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நான் வாசிக்கும்போது அல்லது தியானம் செய்யும்போது அந்த வார்த்தை என் மனசில் இருக்கிற துக்கத்தை எல்லாம் மாற்றும். தாயினுடைய இறப்பினால் வந்த துக்கத்தோடு வாழ்ந்தான் ஈசாக்கு. ஆனால் அவன் தியானம் செய்கிறவனாக இருந்தான் என்று ஆதியாகமம் 24:63 சொல்கிறது. அந்த அதிகாரத்தினுடைய இறுதியில் பாருங்கள், ரெபெக்காளை அவன் கண்டபோது அவன் தாயினுடைய கூடாரத்துக்குள்ளே தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு போனான். தாய்க்காய் கொண்ட துக்கத்தை அவன் மறந்துவிடும்படி கர்த்தர் செய்தார். அங்கே அவனுடைய துக்கம் மாறுகிறது. காரணம், அவன் ஒரு தியான புருஷனாய் இருந்ததினாலே. ஆகவே நீங்கள் போகையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் வேத வசனத்தை நன்கு தியானம் செய்யுங்கள், வேத வசனத்தில் பிரிய வையுங்கள். அப்பொழுது உங்களுடைய போக்கிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இரண்டாவது, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும். நான் வாசித்த திறவு வசனம் உபாகமம் 28:6 நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்னு கர்த்தர் சொல்றாரு. என்ன செய்தால் ஆசீர்வதிக்கப்படுவோன்றத மேலுள்ள வசனம் சொல்லுது. அதாவது 28:1 நான் வாசிக்கின்றோம். கட்டளையின்படி செய்ய முதலாவது கவனம் தேவை. கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கின்றார். அந்த கட்டளையின்படி செய்ய நாம் கவனமாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் எத்தனை அற்புதமானவைகள். அந்த கட்டளையின்படி வாழ்வதற்கு, கட்டளையின்படி ஜீவிப்பதற்கு நாம் மிகுந்த கவனத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய கட்டளை என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தப்பட வேண்டும். அதே வசனம் சொல்லுகிறது, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பது. அவருடைய சத்தத்திற்கு, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுப்போமானால் அன்பானவர்களே, ஒரு பெரிய பிளெஸிங் நமக்கு வரும். உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆனால், உண்மையாய் செவி கொடுத்து வாழ்வீர்களே ஆனால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை முழுவதிலும், உங்களுடைய ஜீவிதம் முழுவதிலும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். ஆண்டுடைய மகிமையை உங்களுடைய கண்கள் காணும். தேவனுடைய வாழ்க்கையை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையை மிகுந்த மேன்மை கொடுத்து அவர் உயர்த்துவார். உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த அற்புதமான நாளிலே நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுப்போம். நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், அவர் நம்மை பலப்படுத்தட்டும், அவர் நமக்கு சகாயம் பண்ணட்டும். அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் நீங்கள் போகும்போதே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
ஆண்டுடைய வார்த்தைக்கு உண்மையாக நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போகும்போது, நீங்கள் கடந்து செல்கிற போது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாய் கொடுப்பார். நிறைய நேரங்களிலே அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை நாம் கவனிப்பதில்லை, நாம் அவைகளிலே கவனம் செலுத்துவதில்லை. தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கற்பனை நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று, மிக மிக அவசியமான ஒன்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் மிக அற்புதமாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவார். அவருடைய வார்த்தைகளுக்கு நடுங்குவோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எப்போதுமே கர்த்தர் ஃபேவராக இருப்பார். கர்த்தருடைய கட்டளையை, அவருடைய பிரமாணத்தை தன்னுடைய இதயத்தில் வைத்து அதன்படி செய்ய ஒரு மனிதன் கவனமாக இருந்தால் போதும், அவனுடைய வாழ்க்கையில் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாறும். அவனுக்கு எல்லாவற்றையும் ஜெயமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களை பாருங்கள். கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் அற்புத்தியும் பெறுவாய் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் மகிமையானவைகளை செய்கிறார், அற்புதமானவைகளை செய்கிறார், ஆசீர்வாதமானவைகளை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் தலைகளாய் மாற்றி கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை அவர் மிகுந்த மேன்மையுள்ளதாக மாற்ற விரும்புகிறார். நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், அவருடைய கற்பனையின்படி வாழ நம்மை விட்டு கொடுப்போம். அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக, தேவனுடைய வார்த்தைக்கு இம்மீடியட்டாக அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்கள் அவர்கள் போகையில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒரு முறை இயேசு 10 குஷ்டரோகிகளை சந்தித்தார். 10 குஷ்டரோகிகளும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆண்டவர் சொன்னார், லூக்கா 17:14 இது இருக்கிறது, அவங்க போய் ஆசாரியனுக்கு காண்பீங்கன்னு கர்த்தர் சொன்ன உடனே அவங்க போகையில் அவர்கள் சுகம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி போகும்போதே அவர்கள் ஆசாரியனுக்கு தங்களை காண்பிக்கும்படி போய்கொண்டிருக்கிற போதே ஒரு அற்புதம் நடந்தது, ஒரு அதிசயம் நடந்தது. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஆசாரியனுக்கு காண்பின்னு சொன்ன உடனே அவங்க வேற எதையும் யோசிக்கலை. 10 பேரும் உடனே போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போதே அவளுக்கு சுகம் கிடைச்சது. யாரெல்லாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையை நம்புகிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் போகும்போதே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அவங்க போய் இன்னும் ரீச் ஆகலை, அந்த ஆசாரியனிடத்தில் போய் தங்களுடைய குஷ்ரோகத்தை அல்லது குஷ்ரோகம் உள்ள அந்த தேகத்தை காமிக்கலை. ஆனால் அவர்கள் விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். இயேசு சொல்லிட்டாரு, நம்பிக்கையோடு போவோன்னு சொல்லி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு பயணித்தார்கள். அப்படி நம்பிக்கையோடு போகும்போது அவர்கள் போகும்பொழுதே சுகமடைந்து விட்டார்கள். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியான நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிறோமானால் நிச்சயமாக ஆண்டவர் நீங்கள் போகும்போதே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு அந்த கனத்தை கொடுப்பார். உங்களுடைய பிரயாசம் வீணாயிராது, உங்களுடைய பிரயாசம் வீண் போகாது. ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, நான் புறப்பட்டு போகிறேன். கர்த்தர் சொல்லிட்டார், நான் புறப்பட்டு போகிறேன். போகும்போதே ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு அப்படித்தான் நடந்தது. ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அவன் போகிற இடம் என்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். இம்மீடியட்டாக அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த மனுஷன் புறப்பட்டு போனதுனால கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதித்தார். அவன் போகும்போதெல்லாம் ஆசீர்வாதம். எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் பிளஸிங், எங்கெல்லாம் சென்றானோ அங்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் அந்த மனுஷனை மூடியது. எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் அளவில்லாமல் உங்களை நிரப்பும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை, தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் மேல் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தம் என்றால் நிச்சயமாக இது நடக்கும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை உங்களுக்கு ஆதரவாய் வைப்பார். உங்களுக்கு உதவிகரமாக தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்கள், அப்படியே விசுவாசியுங்கள். அந்த குஷ்டரோகிகள் அந்த வார்த்தையை விசுவாசித்து போகும்போதே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். முதலாவது நாம் வேத வசனத்தை தியானிக்கணும்னு பார்த்தோம். இரண்டாவது இந்த கட்டளைகளை, கற்பனைகளை கை கொள்ளணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு பார்த்தோம். மூன்றாவது அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று பார்த்தோம். நான்காவதாக வேறு பிரிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். அதாவது ஒரு லேவியன் போகையில் அவனுக்கு ஒரு புகலிடம் கிடைத்தது, மீகாவனுடைய வீடு கிடைத்தது. அவன் போகையில் நியாயாதிபதிகள் 17:8
அவன் போகையில் அவனுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் காண்பித்தார். லேவியனை ஒரு நாளும் தேவன் கைவிடுவதில்லை. ஏனென்றால் அவன் வேறு பிரிக்கப்பட்டவன். தனக்கு ஊழியம் செய்யும்படி, தனக்கு சேவகம் பண்ணும்படி தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் லேவியன். இந்த லேவியனுடைய லைஃப்ல, லேவியனுடைய வாழ்க்கையில ஒரு செப்பரேஷன் இருக்கிறதுனால, வேறு பிரிக்கப்பட்ட ஜீவிதம் இருக்கிறதுனால அவனை கர்த்தர் கைவிடுறதே இல்லை. எங்கிருந்தோ புறப்பட்டு வர்றான். ஆனால் அவன் போகையில மீகா என்பவருடைய வீட்டுக்கு அவன் சென்று அந்த வீட்டில் ஆசாரியனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த லேவியின் நிமித்தம் மீகாவினுடைய வீடும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்க இயலும். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் தேவன் மகத்துவமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்து உங்களை உயர்த்துவார், கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நீங்கள் நிச்சயம் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அன்பானவர்களே, தெய்வத்தினுடைய மகிமை, தெய்வத்தினுடைய வல்லமை நிச்சயமாக உங்களை மூடும், பாதுகாக்கும். பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். கர்த்தருடைய மக்களாக இருக்கிற நாம் தைரியமாய் வாழ்வோம். என்னை ஆண்டவர் பிரத்யேகமாக அழைத்திருக்கிறார், நான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால், என் அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாய் மாறும். உடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். நீங்கள் பரிபூர்ண நன்மையினாலே நிரப்பப்படுவீர்கள். உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வைக்கப்படுவீர்கள். தெய்வத்தினுடைய மகிமை உங்களை மூடி மறைக்கும். நீங்கள் ஆண்டவருடைய மக்களாக, தேவ மக்களாக இந்த பூமியிலே சுகித்து இருப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறேன். கூடவே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கின்றேன். நான் வேறு பிரிக்கப்பட்டவனாக இருந்தால் எனக்காக நான் எங்கே சென்றாலும், எங்கே போனாலும் அங்கே அவர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புகிறார். எனக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை, தம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு அனுகூலமாய் அனுப்பி கொடுக்கிறார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். லேவியனை கர்த்தர் கைவிடாதது போல அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் தேவன் கைவிடாமல் காப்பார், தேவன் கைவிடாமல் பாதுகாப்பார். நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்வார். நாம் ஒருவரையும் தேவன் கைவிட மாட்டார். தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய மகிமையினாலே நம்மை நிரப்பி ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி மன்றாடுவோம், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். கடைசியாக மற்றொரு குறிப்பு, தேவன் நம்முடைய பிரயாணத்திலே நாம் போகும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டுவது என்ன? தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். உபாகமம் 20:1 சொல்கிறது, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீ அவர்களுக்கு பயப்படாயாக. பயப்பட வேண்டாம், தைரியமாயிரு. யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில், இந்த யுத்த காலத்துக்கு போகும்போதும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அவர் நம்மோடு இருந்து, நம் பட்சத்தில் இருந்து நமக்கு யுத்தம் பண்ணுகிறார். பல இடங்களிலே வாசிக்கிறோம், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகமான பேரை கொண்டாகிலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் அவருடைய கையில் இருக்குது. அவர் ஜெயத்தை கொடுப்பார். நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்றார் ஒரு இடத்துல. உன்னோடு போராடினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள், அவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், ஆனால் நான் நீ நிந்தித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்றான் தாவீது. யுத்தம் செய்ய போகும்போது நம்மை விட பலசாலிகளாக, திறன் வாய்ந்தவர்களாக இருப்பார்களானால் அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தைரியமாக இருங்க. ஏனென்றால் அவர்கள் உங்களை ஓவர்டேக் பண்ண முடியாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய போகையில் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய யுத்தம் செய்ய போகின்ற அந்த பாதையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். தேவன் கூட இருப்பாரானால் நாம் போகிற பாதையில் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யுங்கள், தேவனுக்கு இஷ்டமானதை செய்யுங்கள், ஆண்டவருக்கு உகந்ததை செய்யுங்கள். அப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை வரும். நீங்கள் போகும்போது அந்த ஆசீர்வாதத்தை உணர்வீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார், தேவன் என் கூட இருக்கிறாரா என்பதை அடிக்கடி யோசித்து பாருங்கள். அவருக்கு பிரியமானதை செய்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லையும் தேவன் அவனை விட்டு பிரியறதே இல்லை, அவனுக்கு துணையாக இருக்கிறார். 8:29 யோவானிலே இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அவர் என் கூடவே இருக்கிறார், எனக்கு உதவியாக இருக்கிறார், எனக்கு அனுசரணையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் தேவனாய் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பதோடு
நமக்கு நம்மோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுப்பதோடு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எதிர்ப்படுகிற எல்லா யுத்தம் பொல்லாத மனிதர்கள் எல்லாரையும் அவர் ஜெயிக்கிறார். கர்த்தரையும் கூட இருக்கணும்னு நீங்கள் வேண்டுவதோடு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் கண்மலையும் என் மீட்பெருமாகி கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக என்று ஜெபிக்கின்றான். தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வந்துடாது. அவர் கூட இருக்கும்போது நம்ம போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் போகும்போது எங்கே போனாலும் சரி, கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொன்னால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். நீங்கள் சம்டைம்ஸ் ஒரு நெருக்கடியான பாதையில் போகிறது போல் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கடினமான பாதையில் நீங்கள் பிரயாணம் செய்கிறது போல் தோணலாம். நீங்கள் எந்த நிலையில் போனாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவியாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவதற்கு உங்களுக்கு துணை செய்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார். தெய்வத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்போது நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். 143 சங்கீத 10வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஜெபிக்கிறான். ஆண்டவரே எனக்கு போதிங்க, உங்களுக்கு பிரியமானதை செய்ய. ஏனென்றால் நான் உங்களுக்கு பிரியமானதை செஞ்சுட்டா நீங்கள் என் கூட இருப்பீங்கன்றதான் தாவீதினுடைய நம்பிக்கை. ஸோ இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் தீர்மானிக்கிறேன்ப்பா, என் கூடவே நீங்கள் இருக்கணும், உங்கள் பிரசன்னம் எனக்கு துணையாக இருக்கணும், உங்களுடைய உதவி எனக்கு தேவைன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு அர்ப்பணித்து நீங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்லுகிற போது அவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஸோ அந்த 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் போகிற இடத்துல ஒரு பெரிய பிளெஸிங் வேணும், நீங்கள் போகிற இடத்துல ஒரு மிகப்பெரிய உயர்வு வேணும்னு சொன்னால் இந்த 5 காரியங்களை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய சகல பிரயாணத்திலும் உடைய சகல முயற்சியிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் உதவி செய்வார். இந்த 28வது அதிகாரம் உபாகமத்தில் 6வது வசனம் சொல்லுது, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். நாம் அவர் வைத்திருக்கிற நிபந்தனைப்படி நடக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பருகிறோம். அவர் வைத்திருக்கிற நிபந்தனைகளை நம்ம மறந்துட்டு அதை விட்டு விலகும்போது அதே அதிகாரம் சொல்லுது 19வது வசனத்தில், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் என்று. எனக்கு சாபம் வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு உயர்வு வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த வார்த்தைகளை கவனிங்க. அன்பானவர்களே, நான் போகிற இடமெல்லாம் எனக்கு அனுகூலம் இல்லை, நான் தோற்று போகிறேன், நான் எதிர்பார்க்கிறது எதுவுமே எனக்கு நடக்கிறதில்லை, நான் பல நேரங்களில் மனம் அடிவாகி விடுகிறேன், நான் நினைச்சது நடக்கலையே, நான் விரும்பினது நடக்கலை என்று வருத்தப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போகையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், அவருடைய கட்டளையின்படி செய்ய கவனமாயிருங்கள். அப்படி இருந்தால் ஆண்டவர் உங்களுடைய போக்கிலே உங்களுடைய வரத்திலே தம்முடைய ஆசீர்வாதத்தை வைப்பார். நீங்கள் எங்கு சென்றாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட வரும். தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குங்கள், சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். God bless you. நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே, இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. உங்களுடைய அன்பு மக்கள் ஒவ்வொருவருடைய பொற்கரத்தில் கொடுக்கின்றோம். லார்ட் தகப்பனே, விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆம் தகப்பனே, பல நேரங்களிலே நாங்கள் முயற்சித்த காரியங்களில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல, நாங்கள் முயற்சித்த காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்கல, நாங்கள் சோர்ந்து போகிறோம். பல பலகீனங்கள் ஆண்டவரே, பல தோல்விகள், அவமானங்கள், பரிகாசங்கள் இவளுக்கு நடுவில் சிக்குண்டு தவிக்கின்றோம். அது எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்கப்பா. எங்களுடைய காரியம் ஜெயமாய் மாறட்டும். இது முதல் நாங்கள் போகிற காரியம் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். அப்படி நடக்க போகிறதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.